அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளை நின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிக்கொடும். அல்லேலூயா. தாவீதின் விண்ணப்பம் என்கிற இந்த சங்கீதத்தில் தாவீது ஆரம்பிக்கிற ஒரு காரியம், என் நியாயத்தை கேட்டருளும். நிறைய நேரங்களில் நம்மிடத்துல நியாயம் இருக்கும்போது நம்முடைய நியாயம் எடுபடாமல் போய்விடுகிறது. அநியாயம் பண்ணுறவன் பெட்டராக இருக்கான் அப்படின்னு தோணும் மனசுக்குள்ள. என்னோட நல்லா இருக்கானப்பா, நான் நியாயமாக தானே வாழ்கிறேன், அவன் அநியாயமாக வாழ்கிறான், அவன் நல்லவனாக இருக்கான், சரி அவன் 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 நல்லா இருக்கான், அநியாயம் செய்ய நல்லா இருக்கிறான், நான் நியாயமாக வாழ்ந்து எனக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி தோணும். ஆசாப்புடைய விண்ணப்பத்தில் அடிக்கடி இதை சொல்கிறத பார்க்கணும். துன்மார்க்கன் நல்லா இருக்கான் ஆண்டவரே, இப்படி அநியாயமாக சம்பாதிக்கிறான், அவன் நல்லா இருக்கான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆசாப் நிறைய இடங்களில் புலம்புகிறத, துன்மார்க்கனை குறித்து அநியாயம் செய்யலை குறித்து புலம்புகிறதை பார்க்க முடிகிறது. தாவீது மற்றவர்கள் குறித்து அவரை பேசாமல் அவர் இந்த இடத்துல தன்னுடைய நியாயத்தை பேசுகிறார். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய நியாயம் எடுபடாமல் இருக்கிறதா? ஏன்னா கோர்ட்டில் உங்கள் நியாயம் எடுப்படலையா? உறவுகள் மத்தியில் உங்கள் நியாயம் எடுப்படலையா? இல்லை உங்கள் ஊழியத்தில் நீங்கள் நியாயமாக இருந்தோம், இது எடுப்படலையா? உங்கள் நட்புகள் மத்தியில் எடுப்படலையா? தேவனுடைய பிள்ளையை தேவ சமூகத்தில் கொண்டு போங்க. உங்கள் நியாயம் அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நியாயம் செய்கிறவர் அவராகத்தான் இருப்பார். ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, சொத்து பிரச்சனைகள் இருக்குதா? அநியாயமாக உங்களுடைய அபகரித்து கொண்டார்களா? நீங்கள் உங்களுடைய நியாயத்தை கர்த்தரண்டையில் கொண்டு போங்க. என் கூப்பிடுதலை கவனியும், என் நியாயத்தை கேட்டருளுங்க ஆண்டவரே, என் கூப்பிடுதல் கவனிங்க. யாருக்கிட்டையும் நான் சொன்னால் எடுபடலை, யாருக்கிட்ட என்னோட கூப்பிடுதல் எடுபடாமல் போயிடுச்சு, எல்லாருக்கிட்டையும் எடுபடாமல் போயிடுச்சு. நான் நம்புகிறேன், என் நியாயத்தை கேட்கிறவர் நீர். வசனம் சொல்கிறது, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு 18ஆம் அதிகாரம், லூக்கா 18 நினைக்கிறேன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவேன். ஒரு வயதான பெண்மணி, ஒரு விதவை, அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போய் தனக்கு உண்டான வழக்கை தீர்க்கும்படி அடிக்கடி போனாலாம். தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா, பதிலே இல்லை. ஒரு நியாயத்தை எடுத்து சொன்னேன், எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, அதுக்கு நியாயம் செய்யணும், நீங்கள் தான் அதை பஞ்சாயத்து வச்சு எப்படியா தீர்க்கணும்னு சொல்லி அடிக்கடி போயிட்டே இருந்தா. ஒரு நாள் அந்த துன்மார்க்கன் நினச்சானா, இந்த பொம்பளை அடிக்கடி, இந்த அம்மா என்கிட்ட சும்மா அடிக்கடி தொல்லை கொடுத்துட்ருக்காரு, இவளுக்கு நான் நியாயம் செய்யணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணி அவளுக்கு உண்டான நியாயத்தை செய்தார். அதுதான் ஆண்டு சொல்கிறார், இயேசுக்கு சொல்கிறாரு, இப்படிப்பட்ட துன்மார்க்கனே இறங்கி நியாயம் செய்யும்போது நான் உங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய தேவன் துன்மார்க்கரா? பரிசுத்தமான தேவன், நீதி உள்ள தேவன், இப்படிதானே? சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவர், பரிசுத்தத்தின் தேவன் அல்லவா? அவர் அதை தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு நியாயம் செய்யணும். அல்லேலூயா. உங்கள் நியாயத்தை அவர் கேட்பார், உங்கள் கூப்பிடுதலுக்கு அவர் கவனிப்பார். அது மட்டும் இல்லை, கபடில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். தாவீது சொல்கிறார் பாருங்க, கபடமில்லாது இருக்கிற என் உதடுகளிலிருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. அப்படின்னா நான் யாருக்கும் கபடே கிடையாது, எதை குறித்தும் எனக்கு தெரியல, நான் என்னுடைய பிரச்சனையை குறித்து, என் வாழ்வை குறித்து நான் உங்ககிட்ட வரேன். கபடு நான் செய்கிறதில்லை ஆண்டவரே, யாரை குறித்து நான் கவனிப்பதில்லை, யாரை குறித்து நான் பேசுவதில்லை. தேவன் எனக்கு நியாயம் செய்யும், என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, கபடு செய்யாத தேவனுடைய பிள்ளையா, வஞ்சகம் இல்லாதவர்களா, நிச்சயம் உங்களுக்கு பதில் வரும். அல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய நியாயத்தை நிச்சயம் அவர் விளங்க பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூப்பிடுதலை அவர் கவனிப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுத்து நிச்சயம் பதில் செய்வார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கூப்பிடுதலை கவனிக்கிறவரே,
விண்ணப்பத்தை கவனிக்கிறவரே ஸ்தோத்திரம். கபடில்லாத இருதயத்துக்கு செவி கொடுக்கிறவர் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார் என்று வசனம் சொல்லுகிறதே, இப்படியாய் நீ செய்ய போறதற்காக சொல். பார்க்கிற ஒரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திர பரிசுத்த பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. எத்தனையோ நேரங்களை நாங்கள் கண்ணீர் ஒடிக்கிறோம், புலம்புகிறோம், எங்களுக்கு நீதி கிடைக்காமல் போகிறது. ஆனால் எங்களுக்கு நீதியை விளங்க பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எங்கள் வாழ்க்கையில உங்களுடைய நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார் அப்படின்னு நம்பி நான் உங்களுடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.